சின்ன மகிழ்ச்சியில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்பத்தா வசந்தி 2 பேரும் போறாங்க. தமிழ்ச்செல்வியை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையம்மா, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. குழந்தையோட வளர்ச்சியை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, உங்க பேத்திக்கு குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்பத்தா டாக்டரை பார்த்து, இங்க பாருமா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். இப்போதைக்கு என் பேத்தி மாசமா இருக்கான்னு மட்டும் சொன்னா போதும். அவளுக்கு ரெட்டை குழந்தைங்கிற விஷயத்த இப்போதைக்கு நீங்க அவள்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் டாக்டரும் அதை ஒத்துக்கிறாங்க. வசந்திக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இந்த அம்மா இப்படி நம்ம பொண்ணுக்கு தெரியாம மறைக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம பொண்ணுகிட்ட சொன்னா நம்ம பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுவா, ஆனா அம்மா ஏன் சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வசந்தி குழப்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அப்பத்தா வீட்டுக்கு வந்ததும் ராஜாங்கம் சன்னியாசி அப்படின்னு வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. டேய், நம்ம தமிழ்ச்செல்வி மாசமா இருக்காப்பா, இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சேது ஒன்று, அப்பத்தா போதும் நிப்பாட்டா பார்த்தா, இது என்ன ட்ராமா, எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் சேது பேசுறாரு. ராஜாங்கமும் ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்பத்தா சொல்கிறத கேட்டு ராஜாங்கம் சந்தோஷப்படுறாரு. ஏம்மா, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை யார் பெற்று கொடுப்பான்னு தெரியல. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி இந்த வாரிசை பெற்று கொடுத்தா எனக்கு அது சந்தோஷம்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போயிடறாங்க. சேதுவை சமாதானப்படுத்தி எப்படியாவது இது ஒரு காரணமாக வச்சு நம்ம அப்பத்தா தமிழ்ச்செல்வி கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சேது பிடி கொடுத்து பேசவே இல்லை. போதும் அப்பத்தா, ஒரு வாட்டி நான் ஏமாந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறமும் சேது ஏமாற மாட்டான். உன் பேரை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு ஒன்றும் அவ்வளோ லூசு பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது இருக்கான். இங்கே ஒரு பயங்கர குற்றம் உணர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் சாவித்திரிக்கு இந்த கிளவி ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில. அது எனக்கு அம்மாவை தானா இல்லை நான் அவளுக்கு பொண்ணு தானா, என்னமோ என்னை தவிடுக்கு பெற்ற மாதிரி என் பக்கம் கொஞ்சம் கூட கருணையை காட்ட மாட்டாங்க. அது தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கான்னு இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறது கிளவி. அதுவே என் பொண்ணு நேரத்துக்கு சேதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா எப்பயோ குழந்தைய பற்றி கொடுத்துருப்பா. ஆனால் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்போ நம்ம கெடுத்துட்ருக்கோமே. இந்த தமிழ்ச்செல்வி வேறு கர்ப்பமாக இருக்கலாம், அவள் மட்டும் குழந்தைய பற்றி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அவளை யாரும் ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஏற்கனவே அவள் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருக்கா. அவள் வைக்கிறதும் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் அவள்கிட்ட யாரும் சரியாக பேசுறதில்லை. ஆனால் அவள் எடுக்கிறது தான் எல்லாம் முடிவும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சாவித்திரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, இந்த குட்டச்சி கர்ப்பமாக இருக்காளா, அதுவும் கர்ப்பம் தான் உண்மை சொல்கிறாங்களே, நம்ம பையனை இந்த வீட்டில் இருக்க விடாமல் எங்கேயோ துரத்திட்டு இருக்கா. ஆனால் இவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பாளா? இவ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் கேட்டதும் இந்த கிளவி வேற ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கு. அவள் மட்டும் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து அவளை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இந்த வீட்டில் அவள் வைக்க தான் சட்டமாக இருக்கும், அது நடக்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. போஸ் வந்து, ஏமோ நான் கிளம்புவேன் நான் அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி காதில் வாங்கவே இல்லை. போஸ் ஒன்று, இம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன், நீ விட அமைதியாக இருக்க. ஆமாம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு புரியல, சொல்லுமா என்னாச்சு? அடே, அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கலாம்டா, ரிப்போர்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் உங்கள் பாட்டி இருக்கே அந்த அப்பத்தா கிளவி, அது என்ன ஆட்டம் போடு தெரியுமா? அவள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கே இந்த ஆட்டம் போடுது. அவள் மட்டும் ஒரு குழந்தைய பற்றி இந்த குடும்பத்தில் கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் இந்த குடும்பத்தை விட்டு நம்ம ஒரு இன்ச்சு ஒன்று அகற்ற முடியாது. அவள் வைக்கிறதான் சட்டமாக இருக்க போது. என்ன பண்ணது ஒன்றும் புரியல. இத்தனை வருஷமாக இந்த சொத்தெல்லாம் நம்ம எப்படியாவது அடைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வசதியாக வாழலான்னு சொல்லி உன் அம்மா பெரிய கனவு கோட்டையை கட்டி வச்சேன்டா ஒன்று நம்பி. ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்போது அந்த தமிழ்ச்செல்வி வந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சிட்டா. நாம் இனிமே அவ்வளோதான்டா, இந்த வீட்டில் எப்போதும் போல் ஒரு வாய் சோத்துக்கு எல்லாரையும் கெஞ்சிட்டு தான் இருக்கணும் போலக்கு. இங்கே ஈஸ்வரி சொல்ல போஸுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏம்மா, இப்போ என்ன பண்ண சொல்கிற, என்ன பண்ண சொல்கிறேன்னா, புளிக்கு உப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்டா என் பாவத்தை வந்து கொட்டுறீங்க? என் வயிற்றுலேருந்து நீ பிறந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடா. இதுவே இந்நேரத்துக்கு எனக்கான நல்ல புள்ளியாக இருந்தானா என்னோட ஆசையத்தை நிறைவேற்றிருக்கோம்டா. நீ என்ன பண்ணியிருக்க? ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஈஸ்வரி போஸ் அப்படி அடிக்கிறாங்க. போஸ் ஒன்னே, இப்போ என்னம்மா, அந்த தமிழ்ச்செல்வி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்து சொத்தெல்லாம் அவள் பக்கம் இழுத்துருவா, அவள் தான் இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருக்க போகிறா, அதான் நினைச்சி ஃபீல் பண்ணுற. வேணுமா? அப்படி நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். அட போ பாஸு, நீ கிழிச்ச வரைக்கும் நீயே இந்த வீட்டில் இருக்கிறத உன்னால் உறுதிப்படுத்திக்க முடியல. நீயே இந்த வீட்டோட வெளியே போகிற, நீ என்னடா பண்ண போகிற? ஆமாம்மா, நான் வெளியே போக தான் போகிறேன், அதுக்காக அப்படியே விட்டு நினைக்கிறியா? அது தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி மாத்திரை மருந்துன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாத்திரை மருந்தில் நான் இப்பயே மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த கருவை கலைக்கிறதுக்கான மாத்திரை வாங்கிட்டு வரேன். நீ எப்படியாவது மாத்திரை மட்டும் கலந்து வச்சிரு. அந்த கலந்து வைக்கிற மாத்திரையை தமிழ்ச்செல்வி எடுத்து சாப்பிட்டோம், சாப்பிட்டா அடுத்த செகண்டு அவள் வயிற்றுக்கிற கரு கலைஞ்சிரும். அப்படி கலைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி பொய் சொல்லிட்டா அப்படின்னு ஈஸியாக அவள் மேலே பழியை போட்டு அவளை இந்த வீட்டோட துரத்திட்டோன்னா அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு நீ தான் மகானியாக இருப்ப. உன்னை மகானியை பார்த்து ஆசைப்பட வைக்காம
விடமாட்டோமா அந்த உன் பையன் போஸு அப்படின்னு போஸ் சொன்னதும் ஈஸ்வரனே, டேய் போஸு, நீ சொல்றது நடக்குமாடா? தமிழ்ச்செல்வி வீட்டை துரத்திட்டு நான் அந்த வீட்டுக்கு மகாராணி ஆக முடியுமா? அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் ஆசை என்னன்னு சொல்லிட்டல, அதை நிறைவேற்றி வைக்காம விட மாட்டோமா? நான் இப்பயே போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேன். வந்து இந்த தமிழ்ச்செல்வி கருப்பத்தை இப்பயே கலைச்சிடலாம்னு சொல்லி போஸு போய் மாத்திரை வாங்கிட்டு வரான். மாத்திரை வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ்ச்செல்வி அட்டையில் வைக்கும் போது தமிழ்ச்செல்வி கையும் களமாக பிடிச்சிறாங்க. அதானே பார்த்தேன், இந்த வீட்டு நல்லது நடந்தா கழுகுக்கு மூக்கில் வைத்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதே. அன்னைக்கு மாமாவை ஹாஸ்பிட்டலில் கொல்ல பார்த்தீங்க, சொத்தெல்லாம் நீங்கள் ஆட்டிய போகலான்னு ஆசைப்பட்டீங்க, நடக்காமல் போச்சு. இன்னைக்கு என் வயிற்று கருவை கலைச்சிட்டு அது மூலிமா இந்த குடும்பத்தில் ஏதாவது குட்டியை குழப்பி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த சொத்தெல்லாம் ஆட்டிய போகலாம் ட்ரை பண்ணுறீங்களா? இங்கே பாருங்க அத்தை, அது என்றைக்குமே நடக்காது. இதை மட்டும் போய் நான் என் வீட்டுக்கார்ட்டியோ இல்லை என் மாமனார்ட்டையோ சொன்னேன்னு வச்சுக்கேன், என்ன நடக்கும் தெரியுமா? இப்பயே சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பையனை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுங்க நீங்களாவே. இல்லைனா நான் இப்பயே போய் மாமாட்ட சொல்லி நான் மாமா மூலியமா உங்கள் பையனையும் உங்களையும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி மிரட்டவும் ஈஸ்வரி போஸ் ரெண்டு பேரும், ஐயோ இந்த தமிழ்ச்செல்விக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோம்னா தமிழ்ச்செல்வி ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டு தமிழ்ச்செல்வி கையை காலாக பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க.